விவசாயம். இயற்கை விவசாயம் ஏன் வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன் இயற்கை விவசாயம் என்றால் என்னவென்று கற்றுக்கொள்வோம். இயற்கை விவசாயத்தில் செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள், மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள், உயிரெதிரி எச்சங்கள் போன்றவை பயன்படுத்துவதே இல்லை. மாறாக பயிர் சுழற்சி, பசுந்தாள் உரம் பயன்படுத்தப்படுகின்றன. இது போன்ற உரங்களை பயன்படுத்தி இயற்கையான சாகுபடி முறைகளை அடிப்படையாக கொண்டு போற்றப்படுவதே இயற்கை விவசாயமாகும். இதனை மிகவும் எளிதாக விளக்கினார் நம்மாழ்வார். எப்படி தெரியுமா? அடி காட்டுல, நடு மாட்டுல, நுனி வீட்டுல என்றார். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, பயிர் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கட்டையே காட்டுல விட்டுறோம், நடுவுல இருக்கிற வைக்கோல மாட்டுக்கு போட்டுறோம், நுனியில இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறோம். ஏன் அடிக்கட்டையை காட்டுல விட்டோம்? நம்மளால சாப்பிட முடியாது, அதனால அடிக்கட்டையை காட்டுல விட்டோம். ஏன் நடுவுல இருக்கிற வைக்கோல மாட்டுக்கு போட்டோம்? நம்மளால சாப்பிட முடியாது, அதனால வைக்கோல மாட்டுக்கு போட்டோம். ஏன் நுனியில இருக்கிற மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்? நம்ம சாப்பிடணும், அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். அப்போ நமக்கு வேணாத எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்துறோம், நமக்கு வேணாத எல்லாத்தையும் மாட்டுக்கு கொடுத்துறோம். அது நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது. இவ்வளவுதான் இயற்கை விவசாயம் என்று விளக்கினார் நம்மாழ்வார்.